அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம அக்டோபர் மந்த் ஆரம்பிக்கும் போது ப்ரீ மார்க்கெட்டில் எந்த விலையில் போனால் ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ எடுக்கும், மார்க்கெட் என்ன எப்படி நடக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகிறதுக்கோ இல்லை சப்போர்ட் எடுத்து அப்சைட் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்றது மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் லெவல்ஸ். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம போடும்போது இங்கே இருந்தது மார்க்கெட்டு. அங்கே இருக்கும் பொழுது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் 25,348 வந்து ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் நியராக அங்கே வந்தால் செல்லும். 25,428 வந்து ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் சொல்லியிருந்தோம். அதே போல் சப்போர்ட் வந்து 24,372 கிட்ட வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நியராக வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் 24,252 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். இந்த மெத்தடில் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது வீக்லியும் சரி மந்த்லியும் சரி. அதே டைரக்ஷன் இருந்தாக்கலாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஹெட்ஜிங் கூட பண்ணணும், நியூட்ரலாக பண்ணாதீங்க. ஹெட்ஜிங் கூட பண்ணணும், இல்லை நான் நியூட்ரலாகவே ஒன் சைடாக எடுத்து பண்ணுவோம் சார்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு இந்த மந்த் பாருங்க, இங்கிருந்து மேலே போனவர் நம்ம பிரைஸ் போன உடனே இங்கிருந்து பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம இடத்துக்கு போன உடனே இங்கிருந்து மினிமம் 100 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், 300 பாயிண்ட் 280 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. அப்போ இது இவ்வளோ எதுவுமே தெரியாது, மந்த் ஆரம்பிக்கிறது முன்னாடி போட்டாச்சு. அப்போ அங்கே போகும்போது ஏன் நடக்குது? இதுதான் மேக்ஸ். நம்ம இன்ட்ராடேவே மேக்ஸ். பொசிஷனை வந்து அந்த ஸ்பாட் பிரைஸை வச்சு பண்றது. இதெல்லாம் பொசிஷன் வந்து ஈக்விட்டி இதுல எல்லாமே ஸ்பாட் பிரைஸ் வச்சு பண்றது. இன்ட்ராடேங்கிறது ஆப்ஷனுங்கிறது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வச்சு பண்றது. இது மாறுபட்டு அதுல இருந்து இது வேறுபடக்கூடியது, வித்தியாசமானது. ஓகேங்களா? அப்போ இது மந்த்துக்கான டார்கெட் ஒரு 280 புள்ளிகள் கிடைச்சது. அதை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வரும் பொழுது நம்ம கன்ஃபர்மேஷனோட தான், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதை நம்ம வந்து கிளாஸ்ல நம்ம இதுல சொல்லி கொடுத்துருக்கோம். எங்க கன்ஃபர்மேஷன் எடுத்து அதை எங்க ட்ரேட் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் இந்த டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்க மாட்டோங்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபர்மேஷன்ல அங்கேயே பாட்டம்ல கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் சிம்பிள். இப்படிதான் மார்க்கெட் அணுகணும். முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி, அந்த ப்ரிடிக்ட்னா அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல வரும்போது அந்த மேக்ஸ்வெல் லிங்க் அங்க கன்ஃபர்மேஷனை பண்ணி அங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லையா பண்ணக்கூடாது. அப்போ இந்த வீக் 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 200 பாயிண்ட். இங்க ஸ்டாப் லாஸ் என்னவோ அதுல இருந்து அப்படியே டபுள் மடங்கு அந்த பாயிண்ட் சேர்த்து மேல கொடுத்துரும் எப்பவுமே. இது எந்த ஒரு மந்தும் வீக்ல வந்து 52 வாரத்துல 44 வாரம் சக்சஸா இருக்கும். 8 வாரம் வந்து என்ட்ரி கிடைக்காம போலாம். அது ஸ்டாப் லாஸ் அடிச்சு ஆப்போசிட் ட்ரேட் கொடுக்கலாம். மந்த்லியில மேக்ஸிமம் 10 மந்த் டார்கெட் 100 பாயிண்ட் மினிமம் கொடுக்காம இருக்கவே இருக்காது. 2 மாசம் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், அது என்ட்ரி கிடைக்காம இன்பிட்வீன்ல இருக்கலாம். இந்த மந்த்துக்கான லெவல் நான் இன்னொரு நாளை மறுநாள் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.